பாலிவுட் நடிகை பூனம் பாண்டே புற்றுநோயால் மரணமடைந்ததாக அறிவிக்கப்பட்ட நிலையில் தான் உயிருடன் இருப்பதாக அவர் இன்று வீடியோ வெளியிட்டு பரபரப்பை கிளப்பியுள்ளார். கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தவே இவ்வாறு வதந்தி பரப்பியதாக அவர் விளக்கம் அளித்துள்ளார். இதுபற்றி மருத்துவ வல்லுநருடன் சிறப்பு செய்தியாளர் ரஞ்சித் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். இரண்டாயிரத்தி 11 இந்திய கிரிக்கெட் அணி உலகக்கோப்பையை வென்றால் நிர்வாணமாக ஓடுவேன் என அறிவித்து கிரிக்கெட் ரசிகர்களின் பல்ஸை எகிர வைத்தவர் பாலிவுட் நடிகையும் மாடல் அழகியுமான பூனம் பாண்டே. மும்பையைச் சேர்ந்த இவர் அடிக்கடி தனது பேச்சாலும் செயலாலும் சர்ச்சைகளில் சிக்குபவர். அவ்வப்போது தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் கவர்ச்சி புகைப்படங்களையும் வீடியோக்களையும் வெளியிட்டு ரசிகர்களை தனது அழகால் கிறங்கடித்தவர் திடீரென இறந்து போனார் என்ற செய்தி பாலிவுட் திரையுலகையே பதற வைத்து விட்டது. இந்த நிலையில் இன்று திடீரென வீடியோ ஒன்றை வெளியிட்டு தான் சாகவில்லை, உயிரோடு தான் இருக்கிறேன் என்று கூறி மீண்டும் திரையுலகை அதிர வைத்திருக்கிறார் பூனம் பாண்டே. ஒரு பக்கம் பூனம் பாண்டே உயிரோடு தான் இருக்கிறார் என்பதை அறிந்து அவரது ரசிகர்கள் மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தாலும் அவருக்கு என்னாச்சு, ஏன் இப்படி செய்கிறார், செத்து விளையாடலாமா என்பதை போல் இருக்கிறதே என்று சமூக வலைதளங்களில் பலரும் சகட்டு மேனிக்கு வறுத்தெடுக்கவும் தொடங்கிவிட்டனர். இது கொஞ்சம் இல்லை, ரொம்பவே ஓவர்தான் என்றாலும் எனது இறப்பு செய்தி இப்படி திடீரென கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் பற்றி பலரையும் பேச வைத்திருப்பதால் தனது நோக்கம் நிறைவேறியிருப்பதில் பெருமைதான் என்கிறார். உங்களை அழ வச்சிருந்தாலோ உங்க மனசை புண்படுத்தி இருந்தாலோ அதுக்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன். நாம் யாரும் இன்னும் அதிகம் பேசாத ஒரு நோய் பத்தி அதிர்ச்சி அளிக்கக்கூடிய வகையில உங்களை பேச வைக்கதான் நான் இப்படி செஞ்சேன். நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்புதான். ஆனா இப்போ எல்லாரும் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் பத்தி பேசுறோம் இல்லையா, அது எனக்கு பெருமை. சென்னையைச் சேர்ந்த புற்றுநோய் சிகிச்சை நிபுணர் கேசவராஜனிடம் பேசினோம். இந்த நடிகை சொல்வது போல கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் சைலண்ட் கில்லரா? இதோட அறிகுறிகள் எப்படி இருக்கும்? இந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்ங்கிறது நம்ம பெண்கள்ல முதல்ல ஒரு குறிப்பிட்ட வருடங்கள் வரைக்கும் இந்த மோஸ்ட் காமனா இருந்தது, அதாவது நம்பர் 1 இருந்தது நம்ம நாட்டுல. இப்ப பிரஸ்ட் கேன்சர் அதோட கூட அதிகரிச்சிருக்கு. ஆனாலும் இன்னும் நம்பர் 2 மீன்ஸ் ரெண்டாவது மோஸ்ட் காமனஸ்ட் கேன்சர் அதான் இங்க இருக்கு. உலகத்திலேயே அதிக நம்பர் ஆஃப் பெண்கள் இந்த சர்வைக்கல் கேன்சர்ல இருக்கிறது நம்ம நாட்டுல தான் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் பெண்கள் இதுல இருக்கு. ஸோ இது ஒரு தீவிரமான ஒரு வியாதி தான். இடையில ப்ளீடிங் வர்றது, வெள்ளப்படுறது, அதுலயும் ரொம்ப குறிப்பிட்ட ஸ்மெல் கூட இருக்கும் இந்த வெள்ளப்படுறதுல. அப்புறம் உடல் உறுப்பு கொள்ளும் போது பிளட் வர்றது, இந்த மாதிரி அறிகுறிகள் எல்லாம் காணப்படும். சர்வைக்கல் கேன்சர் வராமல் தடுக்க என்ன வழி? பல கேன்சர்கள் இருந்தாலும் இந்த கேன்சரோட அட்வான்டேஜ் என்னன்னா இது ஒரு ஹெச்பிவி வைரஸ்ங்கிறதுனால வருது. ஸோ அந்த வைரஸ்க்கு அகேன்ஸ்ட் தடுப்பூசி போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு இந்த கேன்சர் வராம பாத்துக்கணும். இந்த தடுப்பூசிங்கிறது பல இடங்கள்ல இருக்கு. ஆனா வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி பண்ணிட்டு இருந்தோம். இப்ப நம்ம நாட்டிலே தயாரிக்கிறதா அவங்க சொல்லியிருக்காங்க. அதனால அதோட விலையும் குறையும். பிளஸ் கவர்மெண்டே கொடுக்கும் போது நம்ம நேஷனல் இம்யூனைசேஷன் ப்ரோக்ராம்ஸ்ல வேற வேக்சின் வர மாதிரி இந்த வேக்சினும் கொஞ்சம் நாள்ல உள்ள வந்துடும் நான் நினைக்கிறேன். பட்ஜெட்ல கூட அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க இந்த மாதிரி ஒரு வேக்சினேஷன் ப்ரோக்ராம் நம்ம நேஷன் வைடா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த வேக்சின் போடுவதில் முற்றிலும் நம்ம இந்த கேன்சரை அகற்ற முடியும். ரெண்டாவது வேக்சின் போட முடியாதவங்களுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம 21 வயது இல்ல நம்ம உடல் உறுப்பு தொடங்கின வயதுல இருந்து பாப்ஸ்மியர் அப்படிங்கிற டெஸ்ட் பண்ணணும். அந்த பாப்ஸ்மியர்ங்கிறது ஈஸியா எல்லா கைனகாலஜிஸ்டும் ஓபிடியில பண்ற ஒரு டெஸ்ட் தான். அதுவும் ஒரு தடவை நார்மலா இருந்துச்சுன்னா 3 வருடத்துக்கு ஒருக்க பண்ணிக்கிட்டா போதும். ஒரு விழிப்புணர்வுக்காக பூனம் பாண்டே இப்படி எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போனது சரியா? விழிப்புணர்வு நிச்சயம் அவசியம். அது எப்படி பண்றாங்கிறது ஒரு காலத்துக்கு ஏத்த ஒரு பதில் தான் அது. ரெண்டாவது என்னன்னா, நாளைக்கு வேர்ல்ட் கேன்சர் டே, உலக புற்றுநோய் தினம். ஸோ அதை தொடர்ந்து அவங்க பண்ணிருக்கலாம்னு என்னோட கெஸ். மேபி அவங்க ட்ரெண்டிங்கா மாத்தணுங்கிறதுக்காண்டி அப்படி பண்ணிருக்கலாம்னு. அதே சமயம் புற்றுநோய் பற்றிய விழிப்புணர்வு அவசியம்தான் என்றாலும் அதற்காக தானே இறந்து விட்டதாக செய்தியை உலவ விட்டு பின்பு மன்னிப்பு கேட்பதெல்லாம் விளம்பர மோகத்திற்காகத்தான் என்ற விமர்சனங்களும் எழாமல் இல்லை.